தோர்த்து போன ஒரு நிகழ்வை கள்ளக்குறிச்சியில இடமே இல்லைன்னு 10 கிலோமீட்டர் தள்ளி அமைக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சியரகம், தினமும் மக்கள் சென்று வரக்கூடிய மருத்துவமனை இடமில்லாமல் சிறுவங்கூரில் 8 கிலோமீட்டர் தள்ளி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கள்ளக்குறிச்சி நகர்பகுதியில் புறவழிச்சாலையில் ஒரு அற்புதமான பேருந்து நிலையத்தை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருந்த முழுநேர பொறுப்பாக எடுத்துக்கொண்ட நெடுஞ்சாலைத்துறைக்கும் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே இருக்கின்ற மணலூர்பேட்டையில் எண்ணற்ற திட்டங்கள், இந்த கூவனூர் நான் பெருசா அதிகமாக சொல்லல, கூவனூரில் செயல்படுத்திருக்கப்பட்டிருக்க திட்டத்தினுடைய மதிப்பீடு மட்டும் சற்று ஏறத்தாழ 32 கோடி ரூபாய் இந்த கிராமத்திற்கு மட்டும் நிதி, உள்ளாட்சி, நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சி அத்தனை துறையிலிருந்து 32 கோடி ரூபாய் இந்த ஒரு ஊராட்சிக்கு திட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 32 கோடி ரூபாயில இது 10 அமைச்சர் கல்யாண சுந்தரம் அவர்களிடம் எம்பி ராயசபா எம்பி கிட்ட 1.5 கோடி ரூபாய் நிதியை பெற்று இங்கே நிழற்கூட, சிமெண்ட் சாலை என்று அத்தனை திட்டங்களையும் இந்த கிராமத்திற்கு செய்திருக்கின்றார். அதற்கு ஒரே காரணம், இந்த ஊரை பொறுத்த மட்டில் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் வண்டி வந்தப்ப கூட வண்டி திருப்பி ஊரை சுற்றி வரணும்னு சொன்னார். நான் கூட நேரம் ஆகுதுன்னு சொன்னேன். இல்லை சொந்த ஊர் அப்படிலாம் போக முடியாது என்று ஒவ்வொருவராக பார்த்து நலம் விசாரித்து இந்த கூவனூர் மக்கள் மீது ஈராத பற்று கொண்டவர். இந்த பாலம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணல, நான் உண்மை தானே சொல்லணும். அமைச்சர் அவர்கள் ஒரு முறை வந்து இந்த வழியா அந்த ரோடு எப்படி இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த வழியா தான் நடந்து வந்து இந்த ஆற்றிலே நீந்தி செல்வேன், அந்த சாலை எப்படி இருக்குது என்று கேட்டபொழுது அது குண்டும் குழியுமாக இருக்கிறது, பாலம் கட்டவில்லையா என்று கேட்டார். கட்டவில்லை என்று சொன்னவுடன் 25 கோடி ரூபாயில் இப்படி ஒரு அற்புதமான பாலத்தை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அவர்களுக்கு